السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. எல்லாம் வல்ல நல்லடியார்களே, நாம் நம்முடைய தொடர் பாடமான நஹு பாடத்தை மதீனா அரபிக் ரீடர் பார்ட் 2 அதிலே பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஓரிரு பாடங்களை தவிர்த்து நம்முடைய இந்த கித்தாப் பரிபூர்ணமாக நிறைவு செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதிலே நாம் ஆரம்பத்தில் கூறியது போல் நஹுவிற்கான பயிற்சி, சர்ஃபிற்கான பயிற்சி முடிந்து அடுத்து அரபு வாசிப்பதற்கான தம்ரீன்கள், பயிற்சிகள், எக்ஸசைஸ் அதை பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடனே சட்டங்கள் நிறைந்த சில விஷயங்களையும் நாம் அவ்வப்போது கூறியும் இஸ்லாத்தின் சில சிறப்பம்சங்களும் நாம் பதிவிட்டும் வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய தளத்தில் இன்ஷா அல்லாஹ் 10வது பாடத்தை தொடர்ந்து இது 11வது பாடத்தை இப்போது பார்ப்போம். அத்தர்சுல் ஹாதி அஷர, லெசன் 11, 11ஆம் பாடம். மதரசத்தி என்னங்க அர்த்தம்? மதரசத்தி, மதரசா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மதரசத்தி படித்தது தான். என்னங்க அது? தன்னிலையுடைய லமீர், முத்தக்கல்லிம் லமீர். இப்போ என்னங்க? என்னுடைய மதரசா. இப்போ அதை பற்றி, அதாவது என்னுடைய பள்ளி எப்படி, என்னுடைய மதரசா எப்படி, அதுன்னு சொல்லி போய் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இது பாடத்தில் ஒன்றுமே இல்லை. அதே நம்ம நேற்று பதிவிட்டோம்ல, அரபு எண்ணிக்கைகள், அந்த எண்ணிக்கையை இன்னும் வலுப்படுத்தி அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதில் பேசுவாங்க. அது இல்லாமல் இதில் சில ஒரு சில ஊர் பேர்கள்லாம் புதுசாக வரும், பார்த்துக்குங்க. சரிங்களா? மற்றபடி இந்த பாடத்தில் வேறு எதுவும் பெரிதாக சட்டங்கள் எதுவும் கிடையாது. ஆதிஹி மதரசத்தி, இது என்னுடைய மதரசா. சரிங்களா? இதில் என்ன சட்டம் இருக்குன்னு தெரியும். ஆதிஹி ஏன் வந்துருச்சு? ஏன்னா பெண்பால் மதரசா. கரீபத்துன் மினல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதினிலிருந்து. இது எப்படிங்க இருக்குது? கரீபத், கரீபுன்னு என்ன அர்த்தம்? பக்கத்தில், அருகாமையில் அர்த்தம். இது பெண்பால்னால கரீபத்துன், என்னங்க பக்கத்தில் இருக்குது. மதரசத்துன் கபீரத்துன், இது பெரிய மதரசாவாகும். லஹா, அதற்கு சலாசத்து அபுவாபின், 3 கதவுகள் உள்ளது. அபுவாபுஹா, அதனுடைய கதவுகளோ மஃப்தூஹத்துன் அல் ஆன்னா நம்ம படிச்சிருக்கோம். நவ், இப்போது என்னங்க திறக்கப்பட்டு இருக்கிறது. பில் மதரசத்தி ஃபுசூலுன் கசீரத்துன், மதரசாவிலே ஃபுசூல், ஃபசலுக்கு ஜம்மு ஃபுசூல். சரிங்களா? இது முன்பு பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக வரும். நம்ம ஜம்மு பாடத்தை படிச்சிருப்போம். முலாஃப் நாஃபிலஹி, முபத்ததா கபரு, மௌசூ சிஃபத்து, ஜார் மஜ்ரூர், நம்ம முன்பு படித்த எல்லா சட்டங்களையும் இணைச்சதான் அதில் போட்டு வருவாங்க. சரிங்களா? அதனால் நல்லா பார்த்துக்குங்க, என்ன சட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. தெரியலனா தயங்காமல் நீங்கள் நம்மள்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கலாம். ஏன்னா ஒரு சில தினத்தில் நம்ம பாடத்தை முடிச்சுடுவோம். சரிங்களா? பாருங்கள். ஃபுசூலுன் கசீரத்துன், அதிகமான வகுப்பறைகள் உள்ளது. ஹாதா ஃபஸ்லுனா, இது எங்களுடைய வகுப்பறை. வஹுவ, அதுவோ ஃபஸ்லுன் வாசிஹான், வாசிஹானா விசாலமானது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? விசாலமான வகுப்பறையாகும். ஃபீஹி, அதிலே நாஃபிதத்தானி கபீரத்தானி. இங்கே பாருங்கள், நாஃபிதத்தானி கபீரத்தானி, இது இருமைக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? இஸ்னானி அப்படின்னு இருமைக்கு நம்ம மேலே பதிவிட்டிருந்தோம். இது எனக்கு ஒரு வார்த்தையோடு சேர்த்தும்போது அலிஃப் நூன் அப்படி மட்டும் சேர்த்திக்கணும். நாஃபிதுன் அப்படின்னு இருக்கும். நாஃபிதத்தானி முடிஞ்சு போச்சு. நாஃபிதத்துன் அப்படிங்கிறது ஒருமை. இருமைக்கு என்னங்க பண்ணோம்? அரபியில் நாஃபிதத்தா நீ, அந்த அலிஃப் நூன் சேர்த்தி போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபீஹி அதிலே நாஃபிதத்தானி கபீரத்தானி, 2 பெரிய ஜன்னல்கள் இருக்கின்றது. ஃபீஹி அதிலே மகாத்திபு, மேலும் அதிலே மகாத்திப் வ கராசி அப்படின்னு என்னங்க அர்த்தம்? மக்தபு ஜம்மு மகாத்திப், மேஜைகளும், கராசி குர்சிக்கு ஜம்மு கராசி, நாற்காலிகளும் இருக்கின்றது. ஃபீஹி சப்பூரத்துன் கபீரத்துன், பெரிய கரும்பலகை, பிளாக் போர்ட். சப்பூரானா என்னங்க அர்த்தம்? பிளாக் போர்ட். ஹாதா மக்தபுல் முதர்ரிசி, இதுவோ மக்தபுல் முதர்ரிஸ். சரிங்களா? இதுதாங்க ஆசிரியருடைய மக்தப், மேஜையாகும். வதாக்க குர்சி யுஹு, அதுவோ அவருடைய நாற்காலியாகும். இங்கே பார்த்தீங்களா, நம்ம படிச்சிருப்போம் தாலிக்க அப்படிங்கிறத படிச்சிருக்கோங்களா? இங்கே பாருங்கள், தாக்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? தாக்க. அப்போ இது என்னங்க அர்த்தம்? புதுசாக இருக்குது. என்ன தாக்க? தாலிக்கவே தான் தாக்கவும். தாலிக்கக்கு என்னங்க அர்த்தம்? அதுன்னு சொல்லுவோம்ல, அதே தான் இதுக்கும் அர்த்தம். சரிங்களா? ஒன்றும் புது அர்த்தம் இல்லை. அரபுகள் இப்படியும் புழங்குவாங்க. வத்தில்க மக்காத்தீபுல் துல்லா, அது என்னங்க? மாணவர்களுடைய மேஜைகள். கராசியும், மேலும் அவருடைய நாற்காலிகள். மக்தபுல் முதர்ரிசி கபீருன், என்னங்க ஆசிரியருடைய மக்தப் என்னங்க? கபீர், பெருசாகும். வக்காத்தீபு துல்லாபி சகீரத்துன், என்னங்க மாணவர்களுடைய மக்காத்திப் என்னங்க? சகீரா, சின்னதாகும். சரிங்களா? இது ஒன்றுமே இல்லை. இதான் இப்போ நீங்கள் இன்ன ஸ்டேஜுக்கு நீங்கள் என்னது அரபி படிக்க கற்றுருக்கணும். கொஞ்சம் நாச்சு இது தெரிஞ்சிருக்கணும். இது என்னன்னு லிட்டில் பிட்னாச்சும் இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தங்க ஒவ்வொன்றா நீங்களே ட்ரைன் பண்ணுங்கள். நீங்களே கொஞ்சமாக வாங்க. உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் எது வரைக்கும் முடியுதுன்னு உங்களுக்கு நீங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கும். இப்போ நான் படிக்கிற ஸ்டைலாக பாருங்களேன். ஃபி ஃபஸ்லீனா அஷரத்து துல்லா பின், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபி ஃபஸ்லீனா, எங்களுடைய வகுப்பறையிலே அஷரத்து துல்லா பின், 10 மாணவர்கள் இருக்கிறார்கள், முடிஞ்சு போச்சு. அவ்வளோ இது ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? அது அவங்களே டாட்டும் வச்சு தந்திருப்பாங்க.
வஹும். மேலும் வாவ் வந்துருச்சுனால அது அடுத்த சென்டென்ஸ் அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதை நம்ம முன்பு சொன்னது தான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம். வஹும் மேலும் அவர்களோ மின் பிலாதின் முக்தலிஃபத்தின். என்னங்க பிலாதுனா என்னங்க பலதுக்கு பிலாது. சரிங்களா, நாங்கள் பலதரப்பட்ட ஊரில் இருந்து டிஃப்ரெண்ட்டான வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஆதா முஹம்மது இவன் முஹம்மது ஆவான். வஹுவ மினல் யாபான் இவன் ஜப்பான்லேருந்து வந்திருக்கான். ஆதா ஹாலித் இவன் என்னங்க ஹாலித், அப்படி நீங்களே படிக்கலாம். இவன் ஹாலித் அவன் வஹுவ மினல் சீன் இவன் சீனாலேருந்து வந்திருக்கான். வாதா அஹமத் இவன் அஹமது ஆவான். வஹுவ மினல் ஹிந்த் இவன் தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கான். வஹாதா இப்ராஹிம் இப்ராஹிம் வஹுவ மின் கானா அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கான். வாதா இஸ்மாயில் ஆவான். வஹுவ மின் நைஜீரியா ஊர் தெரியும்ல, அதுலேருந்து வந்திருக்கான். வாதா யூசுஃப் அவன் வஹுவ மின் இன்கல்தரா இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கான். வஹாதா பைரம் அவன் பேர். சரிங்களா, வஹுவ மின் துர்க்கியா இவன் டர்க்கியிலேருந்து வந்திருக்கான். வஹாதா அம்மார் இவன் அம்மார் அவன் வஹுவ மினல் மாலிசியா அவன் மலேசியாலேருந்து வந்திருக்கான். வாதா அலி இவன் அலி அவன் வஹுவ மினல் அமெரிக்கா இவன் அமெரிக்காலேருந்து வந்திருக்கான். வாதா அபுபக்கர் இவன் அபுபக்கர் வஹுவ மின் ரூசியா ரஷ்யா, அதுதான் ரூசியான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கான். ஹும் மின் பிலாதின் முக்தலிஃபத்தின். என்னங்க அர்த்தம்? ஹும் அவர்கள் மின் பிலாதின் முக்தலிஃபத்தின், மேலே வந்து அதே வாசகம், டிஃப்ரெண்ட்டான ஊர்லேருந்து வந்திருக்காங்க. லுகாத்தும் முக்தலிஃபத்துன் அவனுடைய லுகத்துனா என்னங்க மொழி, லுகாத்துனா மொழிகள், அவனுடைய மொழிகளும் முக்தலிஃபத்துன் பலதரப்பட்டு இருக்கிறது. வல்வானும் முக்தலிஃபத்துன் அவனுடைய நிறங்களும் என்னங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வலாக்கின் தீனுகும் வாஹித். வலாக்கின் என்னங்க அர்த்தம்? என்றாலும். சரிங்களா, தீனுகும் அஃப்கோர்ஸ். சரிங்களா, தீனுகும் வாஹித் அவனுடைய மார்க்கங்கிறது வாஹித் ஒன்று தான். ரப்புகும் வாஹித் அவனுடைய கடவுளுங்கிறது ஒன்று தான், அதுதான் ரப் அல்லாஹ். நபியும் வாஹித் அவனுடைய நபிங்கிறது ஒன்று தான். கிபிலத்துகும் வாஹிதா மேலும் அவனுடைய கிபுலா அப்படிங்கிறது ஒன்று தான். முஸ்லிமூன இஹ்வா. சரிங்களா, முஸ்லிமுன் இஹ்வா அவங்க முஸ்லீம்கள் ஆவார்கள். மேலும் முஸ்லிமுன் இஹ்வத்துன் முஸ்லீம்கள் எல்லாருமே சகோதரர்கள் தான். சரிங்களா, ஹாதா மதரசுத்தனா இதனுடைய மதசாவாகும். இஸ்முஹு ஷேக் இவருடைய பெயர் என்பது ஹாதா முதர்ரிசுனா இவர் என்னுடைய ஆசிரியர் ஆவார். இஸ்முஹு ஷேக் பிலால் இவருடைய பேர் என்னங்க மரியாதைக்குரிய பிலால் ஆவார். வஹுவ மின் சூரியா இவர் சிரியா நாட்டில் வந்தார். வஹுவ ரஜுலுன் சாலிஹுன் இவர் நல்ல மனுஷர் ஆவார். நஹ்னு நுஹிப்புஹு கசீரா நுஹிப்புனா நாங்கள். ஓகேங்களா, உஹிப்புனா நான் பிரியப்படுறேன், நுஹிப்புனா நாங்கள் பிரியப்படுறோம். அவரை கசீரன். வி லவ்ஹிம். சரிங்களா, வி லவ்ஹிம் என்னங்க கசீரன் அதிகமாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்கள் தம்ரீன். என்னங்க அடுத்தடுத்து நமக்கு தெரிஞ்ச பாடங்களே தான், அதெல்லாம் எதுவும் இது இல்லை. இந்த தம்ரீன் முடிச்சக்கப்புறமேட்டு இதோட எக்ஸசைஸ் நீங்களே படித்து பாருங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். அஜீவனி அஸ்ரத்தில் ஆத்தியா கீழே இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஐநாதில் மதரசா இந்த மதரசா இங்கே இருக்குது, மேலே வந்துருச்சுல்ல. கரீபத்து மேல் மஸ்ஜிதுக்கு அருகாமையில் இருந்துச்சு. கம் பாபன் லஹா அதற்கு எத்தனை கதவுகள்? என்னங்க அபுவாபுன் சலாசத்து அபுவாபின் என்னங்க 3 கதவு. மேலே படித்தோம்ல அதே தான். சரிங்களா, இன்ஷால்லா அது அப்படியே நீங்கள் மேலே இருக்கலாம் ஆன்சர் பண்ணிடுங்க. ரெண்டாவது தம்ரீர் எல்லாம் இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ்ஆர்னோ அது போடணும். லா ஆதிஹில் அலாமா இந்த மாதிரி டிக் போடணும். இதுக்கு முன்னாடி அமாமல் ஜுமலில் சஹிஹா சரியான சென்டென்ஸுக்கு முன்னாடி தான் டிக் பண்ணணும். சரிங்களா, வாதிஹில் அலாமத்துல் அமாமா இந்த 2 அடையாளத்தையும் யூஸ் பண்ணி அல்லத்தி லைசத் சஹிஹா எது சரியில்லையோ அதுக்கு பக்கத்தில் இன்ட்டு போட்டுருணுமா. நீங்கள் சும்மா எது சரியோ அது சரியில்லையோ அதை மட்டும் பாருங்கள். மதரசத்தி கரீபத்து மேல் மத்தார் லஹா சலாசத்து அபுவாபின் அபுவாபுஹா முகுலகத்துன் அல் ஆன் மகாத்திபு துல்லாபி கபீரா. இவ பாருங்களா, இங்கே வந்து எஸ்ஆர் மேலே பாடம் கவனிச்சிருக்கோங்கள, அந்த பாடத்துக்கு என்னன்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ பாருங்களேன். அபுஹா முகுலகத்துன் அல்லான் இருக்குது. உதாரணத்துக்கு அபுஹாபானுடைய கதவுகள் முகுலகத்துன் மூடப்பட்டு இருக்கிறதுன்னு இருக்குது. இது சரியா? ஏன்னா மஃப்தூஹத்துன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இது தப்பு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா, இது நீங்களே இது பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டா மேலே நீங்கள் பாடம் கவனிச்சோன்னு தெரியாது, அதனால் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். மூன்றாவது உதுக்குர் பிலாதுல் வாரிதா ஃபித் தர்சி மின் ஆசியா வ இஃப்ரிக்கா வ ஊரோபா. அடுத்து யூரோப்லேருந்து யார் வந்திருக்கா, ஆஃப்ரிக்காவிலேருந்து யார் வந்திருக்கா, ஏஷியா அதுலேருந்து யாராவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேர் மென்ஷன் பண்ணுமா. சும்மா நீங்கள் பாடத்தை மட்டும் படித்து பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அல் கலிமாத்துல் ஜதீதா மக்தப் மகாதிப் குர்சி கராசி லவுன் அல்வான் அல் கிபலா நமக்கு தெரியும். ஜாக்க ஜாலிக்க 2 ஒன்று தான், அதனால் இஸ்கொல்ட்டு போட்டிருக்காங்க. அல் காஹிரான கைரோ. ஸ்பேஷியஸ் பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் பாருங்கள். சரி, அதனால் இதெல்லாமே படித்தது தான். நாளைக்கு இன்ஷால்லா 12வது லெசன் நடத்தப்படும். சரி, இதோட நம்ம பாடம் முடிஞ்சு இன்றைக்கி பாடம் முடிஞ்சு இன்ஷால்லா மெத்தது நம்ம நாளைக்கு பார்ப்போம். எந்த சந்தேகம் ஒத்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சது தான், இன்னும் புதுசு இல்லை. எது தெரியல சின்ன டவுட் தான் இதால் கேட்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.